ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டெக்ஜி சோலார் எலக்ட்ரானிக்ஸ். கைஸ், நம்ம இன்னையோட வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஓலாவோட அந்த ஹூக் போட்டிருப்பேன். இந்த வாட்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓலாவோட பேட்ரி சார்ஜர் அந்த கேப் நான் போடுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரெட்டு ஆட்டோ ஆக்சரிஸ் அங்கேருந்து தான் வாங்கியிருக்கிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது எதில் ஃபிக்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓலா S1 அந்த ஓல்ட் ஜென்ரேஷன் பழைய ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருந்து, இப்போ வர ஜென்ரேஷனில் ஓலா S1லேயே பார்த்தீங்கன்னா நான் வாங்குகிற வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் கிடையாது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது பதில் ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறி போய் அந்த சார்ஜரில் போய் தண்ணி ஏறிட்டு சம் கைண்ட் ஆஃப் ரஸ்ட் ஆகிடுது. ஸோ ஆனால் சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதனால் சார்ஜ் அவ்வளோ ஏறாது. அதேமாதிரி ஓலா S1 ப்ரோ ஜென்ரேஷன் 2ல் அதுலேயும் அதே இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. அதுமாதிரி ஏர்லேயும் அதே இஷ்யூ தான் போகுது. S1 Xலேயும் அதே தான், S1 X ப்ளஸ்லேயும் அதே தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கெட் கேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன S1 ப்ரோலையும் சரி, செகண்ட் ஜென்ரேஷன்லேயும் சரி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லேயும் சரி, S1 Xலேயும் சரி, S1 X ப்ளஸ்லேயும் சரி, நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே இது ஃபிக்ஸ் ஆகும். இது நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ஓலா நண்பர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கட்டும். ஏன்னா இது ப்ரொமோஷன் வீடியோஸ் கிடையாது. இது என் சொந்த காசில் தான் நான் வாங்கிக்கிறேன். தென் என்னோடய வண்டி, பர்சனலாக என்னோடய வண்டிக்கோசம் தான் நான் இந்த வண்டிக்கோசம் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது ப்ரொமோஷன் வீடியோ, ஃபேவரட் ஆக்சரிஸுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இது என்னோடய பர்சனலுக்கோசம் நான் வாங்கிக்கிறேன். அதேமாரி இந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு நான் இந்த வீடியோ கடைசியில் நான் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்துட்ருக்குது டெக்ஜி சோலார் எலக்ட்ரானிக்ஸ். வாங்க கைஸ், நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இது வர்த்து இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். என்னோடய ஆர்வத்துக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், பாருங்கள், இதுதான் ஓலா S1 ப்ரோவோட சாக்கெட் ப்ளக்கோட கேப். இது பார்த்துக்கிறீங்களா? இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நல்லா ரப்பர் நல்லா ஸ்ட்ராங்காகவும், ப்ளஸ் ஃபேவரட் ஆக்சரிஸோட FAA சொல்லிட்டு அவங்களோட லோகோவும் இந்த ரப்பரில் இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா அழுத்தும் போதே நல்லா பெண்ட் ஆகுது பாருங்கள். ஏன்னா சில கேப்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிட்டு ஸ்டிப்பாக நிற்கும். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வெடிப்பு விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரப்பர்லாம் அறுந்து போயிடும். பாருங்கள், நான் எப்படி இழுக்கிறேன் பாருங்கள். நல்லா இழுக்க அது ஆட்டோமேட்டிக்காக நீளுது பாருங்கள். ஸோ அது அவ்வளோ சீக்கிரத்தில் அறாது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக கல் மாரி இருக்கும். நீங்கள் இழுத்தாலும் டப்புன்னு அறுத்துக்கும். ரப்பர் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் சாக்கெட் தாராளமாக எந்த இஷ்யூ, தண்ணி உள்ளே ஏறாது, எதுவுமே ஆகாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது சாக்கெட்டோட அந்த லாக் போடுறது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு நீங்கள் அமுக்கி இது பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் டைட் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோவும் கடைசியில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட கடைசியில் நான் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதேமாரி ஓலா S1 ப்ரோ வச்சுருக்கிற நண்பர்களும் சரி, ஓலா S1 ப்ரோ யூஸ் பண்ணுறவங்களும் சரி, அதுமாதிரி ஓலா வண்டி யூஸ் பண்ணுறவங்க சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. ஏன்னா இந்த மழை டைம்லலாம் போகும்போது தண்ணி உள்ளே ஏறும். நிறைய பேர் நினச்சின்னு இருப்பாங்க ஓலா வண்டி பேட்ரி வண்டினால அவ்வளோ சீக்கிரம் தண்ணி ஏறாது. ஆனால் இந்த சாக்கெட்டுக்குள்ளே அந்த சார்ஜர் சாக்கெட்டுக்குள்ளே தாராளமாக ஏறும். இது ஒரு ஷீல்டு கேப் மாரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் தண்ணி ஏறினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இது கவர் ஆகிடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓலா வண்டி தண்ணியில் போனாலும் சரி எந்த இஷ்யூவும் ஆகாது. நீங்கள் அதேமாரி இது டஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணணும் இந்த கேப்பு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சின்ன பசங்க நீங்கள் சார்ஜ் போடும்போது இல்லை சில டைமில் அந்த ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் ஞாபகம் இல்லாமல் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே குச்சியை விடுறதோ அதுமாதிரி உடச்சி போட்டுருவானுங்க. ஸோ அந்த இஷ்யூலாம் உங்களுக்கு இது வராது. ஏன்னா அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் நேராக சர்வீஸ் சென்டருக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் இஷ்யூலாம் வந்துட்டுருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சவரையும் இது பாருங்கள், நல்லா குவாலிட்டிக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. பாருங்கள் குவாலிட்டி எதனா ஒரு இஷ்யூ இருக்கா பாருங்கள். குவாலிட்டி நல்லா இருக்குது.
தென் அதேமாரி வந்து இந்த லாக் கேப்பும் சரி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க, எந்த இஷ்யூவும் கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃபு தான். அதேமாரி வந்துட்டு இதனால் வந்துட்டு உங்கள் வண்டிக்கு எதனா இஷ்யூ ஆகுமா கேட்டால் அந்த எந்த இஷ்யூவும் ஆகாது, நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஃபிட்டிங்கும் சரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும், அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகாது, அது பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ வரும். இது வந்து அந்த எந்த இஷ்யூவும் வராது, நல்லாவும் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் காம்பேக்டாக இருக்கும். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கடைசியில் வந்துட்டு ஃபிக்ஸிங் பண்ணுறதை நம்ம பார்த்துருவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பவர் சாக்கெட்டு, இந்த சாக்கெட் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இப்படி இது பண்ணிவிட்டு இந்த லாக் இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்து வெளியே விட்டுட்டு நம்ம வந்து இந்த லாக்கை வந்துட்டு கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே விட்டுட்டோம் இல்லையா, இப்போ வந்துட்டு இது பாருங்கள், இதை வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். கைஸ் அவ்வளோதான், பாருங்கள் நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், வெளியே வரவே வராது. ஸோ அதுமாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் மோடில் வந்து நம்ம வந்து இது ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். சரி ஆன் பண்ணியா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறேன் நான். இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ், பாருங்கள் இது இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்பாஞ்சு, இந்த ஸ்பாஞ்சு வந்துட்டு எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா வந்து இதில் தண்ணி வந்து ஊறிட்டு இந்த சாக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லா தண்ணியும் உள்ளே போயிடும். ஸோ அதுக்கோசம் சேஃப்டிக்கோசம் நம்ம வந்துட்டு இப்போ இதை செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது பாருங்கள் நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். நான் இன்சர்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ நான் பாருங்கள் லாக் பண்ணிடுறேன் பாருங்கள், உங்களுக்கு எந்த பாருங்கள் எதுவுமே தெரியாது, கேஷுவலாக நார்மல் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சாக்கெட் வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும், தண்ணி உள்ளே ஏறாத மாதிரி இருக்கும், அதுமாதிரி டஸ்ட்டு எதுவுமே உள்ளே போகாத மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள் நல்லா பக்காவாக வந்துட்டு செட் ஆகிடுச்சு பாருங்கள், எந்த விதமாக தூக்கலோ இதுமாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகுறது அந்த ஆப்ஷனே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம அமுக்குனா தான் ஓப்பன் ஆகும், ஸோ அமுக்கலைன்னா ஓப்பன் ஆகாது பாருங்கள், பக்காவாக இருக்குது பாருங்கள். சரி ஓகே கைஸ், நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஓலா நண்பர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.